மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் உள்ள மதுபான சாலை ஒன்றை முற்றுகையிட சென்ற போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் சட்டவிரோதமான மதுபான தயாரிப்பு நிலையம் ஒன்றை முற்றுகையிட சென்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போதே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது இருவர் போலீசாருடன் முரண்பட்டுள்ள நிலையில் தவறுதலாக துப்பாக்கி செயற்பட்டுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த குறித்த பெண்ணும் அவரது மகளும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். சம்பவத்தில் 7 போலீசார் காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் போலீஸ் ஜீப் வண்டியும் சேதமடைந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த பெண் மற்றும் அவரது மகள் அத்துடன் 2 போலீசார் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த குறித்த பெண்ணின் மகள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் இப்ரா லெப்பி தெரிவித்தார். காயங்களுக்குள்ளான ஏனைய 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் மயிலட்டி தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.